எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி அருமையான ஒரு டொமேட்டோ தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இந்த தொக்கு ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். அதே போல் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒரு பேனுக்கு மாற்றி இதை சிம்மில் அடுப்பில் வச்சுங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்துருக்க எந்த ஒரு பொருளுமே கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி அருமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது தாங்க நம்மளுடைய தொக்குக்கு நல்ல ஃப்ளேவரையும் ஸ்மெல்லையும் கொடுக்கக்கூடியது. அகலமான கடாயிலைங்க நல்லா பழுத்த தக்காளியாக 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை 2 4 வெட்டி போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு நம்ம புளி சேர்த்துட்டுங்க நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த தக்காளியும் புளியும் சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கி உங்களுக்கு வெந்து கிடைக்கணும். பாருங்கள், இது மாதிரி நமக்கு மசிய வெந்து கிடைக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துறேங்க. இதையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை கடைசியாக நம்ம ஒரு ஓட்டி எடுக்கிறதுக்குள்ளே 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்து ஓட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ நமக்கு தக்காளி பேஸ்ட் நல்லா ஆறி வந்துருச்சு. இதையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மைய பேஸ்ட்டாட்ட அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், வாங்க இப்போ இந்த தக்காளி தொக்கை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக நல்ல அகலமான ஒரு கடாயிலைங்க 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்குங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். இதில் தாளிப்பு பொருட்களான கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் 1/2 டீஸ்பூன் வர மாதிரி வச்சு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்த போகிறோம். தாளிப்பு பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 இல்லாட்டி 3 வரமிளகாயை கிள்ளி வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய தக்காளி கூழ் இருக்குது பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாட்ட அரைச்சி வச்சுருக்கிறத இந்த எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோங்க. இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல சூடான எண்ணெயில் இந்த பேஸ்ட் சேர்த்தும் பொழுது எண்ணெய் மேலே திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இது மாதிரி ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்மளுடைய தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தொக்குக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் காரப்பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதே மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட் இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போய் நமக்கு இந்த தக்காளி தொக்கு நல்லா வெந்துங்க. நமக்கு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நமக்கு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம முதலையே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இங்கே எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம முதலையே வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இந்த தொக்கில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம திரும்பவுமே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஒன்றா கலந்து நமக்கு தக்காளி தொக்கு அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நமக்கு தக்காளி தொக்கு இங்கே ரெடியாகி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா சைடுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளி தொக்கை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். ரொம்பவுமே சுலபமாக பண்ணியாச்சுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பண்ணுறோம். சின்ன சின்ன வேரியேஷன் தான், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி இது. தொக்கா மட்டும் இல்லாமங்க, நம்ம மசாலா தோசை செய்யும் பொழுது இந்த மசாலா தோசை மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அருமையான ஒரு ரெட் சட்னியாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.